ஹைஸ் அல்ட்ராமேன் ரைஸ் மூவோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 99 ஏர்லி 2K கிட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த அல்ட்ராமேனை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். அல்ட்ராமேன் ஒரு ஃபேவரட்டான கேரக்டராவே உங்களுக்கு இருப்பாங்க. அதே சமயத்துல நிறைய பேருக்கு இந்த அல்ட்ராமேன் கேரக்டர் பத்தி தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா பென்டன்ல வர வேபிக் மாதிரி இருக்காருன்னு யோசிச்சீங்கன்னா இந்த அல்ட்ராமேனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் வேபிக்கே கிரியேட் பண்ணிருப்பாங்க பென்டன்ல. இந்த அல்ட்ராமேன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு குட் ஃபிலிம்னு சொல்லலாம். சரி வாங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓவரால் இந்த மூட ஸ்டோரியோட அவுட்லைன் என்னன்னா சிட்டி அட்டாக் பண்ண வர கைஸ் எல்லாம் அல்ட்ராமேன் போட்டு பொளக்க திருப்பி அது அல்ட்ராமேனை போட்டு பொளக்க இப்படியே ஒரு சிட்டியும் வேர்ல்டையும் காப்பாத்திட்டு இருக்காரு. சிட்டியும் வேர்ல்டையும் காப்பாத்துறது தான் ஓவரால் அவுட்லைனா இருக்கும். ஆனா இதுல கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டோரி என்னன்னா அல்ட்ராமேன் அடுத்து அவனோட பையன் கென் இப்போதைக்கு அல்ட்ராமேனா இருக்கான். அவன் சூப்பர் ஹீரோவா சிட்டியை சேவ் பண்றது அதே சமயத்துல பாஸ்கெட் பால் பிளேயராவும் இந்த ரெண்டு லைஃபையும் பேலன்ஸ் பண்ண ஆல்ரெடி ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு கைஜி குட்டிக்கு அப்பாவாவும் அம்மாவாவும் இருந்து வளர்க்குற சிச்சுவேஷன்ல ஹீரோ மாட்டிக்கிறாரு. இப்ப சூப்பர் ஹீரோ லைஃப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் லைஃப் அண்ட் பேரண்ட் லைஃப் இது மூணுத்தையுமே அவர் பேலன்ஸ் பண்ண ஹீரோட சைடு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னும் சொல்லி கேடிஃப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த கைஜி குட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க மெயினான ஒரு டாக்டர் வாண்டான ஒரு ஆளு. ஒரு கைஜிஸ்னால தான் ஃபேமிலி இழந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கைஜிஸையும் போட்டுதல்ன்ற ஒரு ஐடியால தான் இருக்காரு. இப்ப இவர் தேடி இருக்க கைஜி குட்டிக்கு தான் இடத்த தேடி போற பவர் இருக்கு. அதுக்கு பேர் தான் கைஜி ஐலாண்ட். அங்கதான் எல்லா கைஜிஸும் இருக்கும். அங்க போய் அங்க இருக்க எல்லா கைஜிஸும் காலி பண்ற ஐடியால தான் இருக்காரு. ஹீரோ அப்படி இந்த எல்லா லைஃபையும் முதல்ல பேலன்ஸ் பண்றாரு. ரெண்டாவது இந்த கைஜி குட்டி அந்த கேடிஎஃப் இருந்து எப்படி காப்பாத்துறாரு. அதான் இந்த அல்ட்ராமேன் ரைஸோட ஸ்டோரி. இந்த மூலம் ஹீரோ சூப்பர் ஹீரோ லைஃபையும் ஸ்போர்ட்ஸ் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாரு. எக்ஸாக்ட்டா நம்ம மார்வல் காமிக்ல ஸ்பைடர்மேனும் இந்த ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடிய கேரக்டரா தான் இருப்பாரு. ஸ்பைடர்மேன் ஸ்கூல் லைஃபை பார்க்கணும், அடுத்து டெய்லி போல பார்ட் டைமா ஒரு ஜாப் பார்க்கணும், அடுத்து சூப்பர் ஹீரோவா சிட்டியை சேவ் பண்ணணும். இதை பேலன்ஸ் பண்ணி அவர் எப்படி ஒரு கிரேட்டஸ்டான கேரக்டரா இருக்கான்ற மாதிரி தான் அனிமேட்டட் சீரிஸ்லாம் போகும். எக்ஸாக்ட்டா இதே மாதிரி ஒரு விஷயம் தான் அல்ட்ராமேனுக்கு மூவில ரைட் பண்ணிருக்காங்க. இந்த மூவில ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ராமேனுக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு எழுதிருக்காங்க. அது உண்மையே நல்லா இருக்கு. ஆனா அல்ட்ராமேனை பத்தி எந்த ஒரு ஆர்ஜியுமே கவர் பண்ணல. ஏன்னா அல்ட்ராமேனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அல்ட்ராமேனோட அப்பா அம்மாவை பத்தி இவங்க கவர் பண்ணல. அல்ட்ராமேனுக்கு எப்படி பவர் கிடைச்சது, என்னென்ன பவர்ஸ்ல அல்ட்ராமேனுக்கு இருக்கு, அவரோட வீக்னஸ் என்ன, எதுவுமே அவங்க கவர் பண்ணல. ஆல்ரெடி எல்லாருக்கும் அல்ட்ராமேன் ஒரு எஸ்டாப்லிஷான சூப்பர் ஹீரோ நம்மளுக்கு தெரியுன்ற மாதிரி இவங்க டைரக்டா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் அனிமேஷன் குவாலிட்டி நம்ம தரமா இருக்கு. நல்ல ஒரு அனிமேஷன் குவாலிட்டி. ஒரு சில இடத்துல அந்த ஸ்பைடர்ஸோட அந்த அனிமேஷன் வைபே வந்துட்டு போகுது. ஒரு இடத்துல ஹீரோ கென்னுக்குள்ள மிகல் வாராவே எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கு. ரெண்டாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சொல்லணும். நம்ம தரமா இருந்துச்சு எல்லாமே. அடுத்த ரைட்டிங் வச்சு ஹீரோ சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸுமே நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ சுத்தி நிறைய கேரக்டர்ஸ் அந்த படத்துல வரல. ஏன்னா ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் வந்தாங்க. அடுத்து ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற அந்த டேட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அது கடைசியில எப்படி சரியா வருதுன்ற அந்த கண்டிப்பா பண்ற விஷயம் நல்லா இருந்துச்சு. இந்த மூலம் கடைசியில நம்ம அல்ட்ராமேன் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அல்ட்ராமேனோட அப்பாவும் அல்ட்ராமேனா மாதிரி ரெண்டு அல்ட்ராமேனை வில்லனை எதிர்த்து நிப்பாங்க. நம்ம கூஸ்பம்ஸான சீன் இது. எனக்கு இதோட பாசிட்டிவ் இருந்துச்சு. அப்படியே நெகட்டிவ் சைடு வந்தா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப கிளீஷேவா இருக்கு. அது இல்லாம இந்த படத்தை கிட்ஸுக்காக எடுத்த மாதிரியே இருக்கு. கிட்ஸ் தான் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மூவில வர அந்த கைஜி குட்டியை கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அதையும் சின்ன பிள்ளைத்தனமா தான் காமிச்சிருக்காங்க. இது கிட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இது அடல்ட் ஆடியன்ஸ் பொறுத்தவரை லைட்டா செட் ஆகும். அடல்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெச்சூர்டான ஸ்டோரி அண்ட் ஃபோக்கஸா போயிருக்கலாம். அது அவங்க பண்ணல. அதுவும் இல்லாம மூவி கிளீஷேவா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் செம பிரெடிக்டபிளான படம் இது. ஸ்டார்டிங் டு எண்டிங் என்ன நடக்குன்னு உங்களால சொல்ல முடியும். அடுத்து வில்லன் கேரக்டர் சொல்ல ரொம்ப பிளாட்டான வில்லன், ஒன் டைமென்ஷன் வில்லன். அவரு ரைட்டிங் வைஸ் என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுத்துருக்காங்க. இருந்தா ஒரு வீக்கா தான் தெரியுறாரு. படத்தோட எண்டிங் நெருங்கிடுச்சு. டிஃபீட் பண்ணி ஆகணும்னா அவர் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அடுத்து அல்ட்ராமேனோட ஆரிஜின் அண்ட் பவர் வீக்னஸ் எல்லாம் இவங்க எதையுமே கவர் பண்ணல. ஆர்ஜினை சொல்லி இந்த ஸ்டோரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் ஈஸியா இந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆயிடுவாங்க. இந்த வேர்ல்ட் என்ன மாதிரியான வேர்ல்டுன்னு உங்களுக்கு புரியும். மூவிக்கு தேவையான சொல்ல வேண்டிய விஷயத்தை இவங்க சொல்லலாம். மூவில சொன்ன விஷயத்துக்கு ஒரு தெளிவான விளக்கம் இல்லை உங்கள்கிட்ட. அல்ட்ராமேனோட அப்பா அம்மா ஏன் பிரிஞ்சாங்க, அல்ட்ராமேனோட அம்மா இப்படி காண போனாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே நம்மள்ட்ட சொல்லலாம். இப்படியே ஒரு சில மைனஸ்லாம் இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் படமா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். வீட்ல கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிங்க. இந்த மூவியோட சீக்வலுக்கான ஒரு லீட் கொடுத்தா முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அல்ட்ராமேன் 2 என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ஓகே, இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை கைஸ்.